தாயின் மடியை தேடி உருகும் கானமழையில் கல்லும் கரையும் ஆதி முதலாய் ஆன வடிவை சென்று பணியும். அம்மாவின் தீவிர பக்தரான அந்த சக்தியின் மைத்துனருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்க, மீண்டும் அவரது மனைவி கருவுற்று இருக்க, சக்தியின் மைத்துனர் ஆண் குழந்தை பிறந்தால் 1008 ரூபாய் மேல்மருவத்தூர் உண்டியலில் போடுவதாக வேண்டி இருப்பதாக கூற, சக்தியும் அப்படியே செய்துவிடு என்று கூறியிருக்க, சக்தியின் கனவில் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் வந்து கோபமாக, ஆண் குழந்தை கொடுத்தால்தான் உண்டியலில் செலுத்துவானா? பிரதிபலனாக எனக்கென்ன லஞ்சமா? ஞானஸ்ரீ, மோனஸ்ரீ, ஜெயஸ்ரீ எதையாவது பெயராகவை என புரிந்து தள்ளிவிட்டு போய்விட, பிறக்கப் போவது பெண் குழந்தைதான் என மைத்துனரிடம் அந்த சக்தி சொல்ல, அவரோ நம்பாமல் ஸ்கேனில் ஆண் குழந்தை என வந்ததையே நம்பியிருக்க, 10வது மாதத்தில் டாக்டர்கள் கூறியபடி ஆண் குழந்தை பிறக்காமல் சக்தியின் கனவில் அம்மா அவர்கள் கூறியபடி பெண் குழந்தையே பிறக்க, அம்மா கூறியபடியே அந்த குழந்தைக்கு ஞானஸ்ரீ என பெயர் சூட்டப்பட்டு படிக்கும் போது பள்ளியிலும் கல்லூரியிலும் முதல் மாணவியாக திகழ்கிறாள் என்றால், முப்போதும் கண் இமை போல் நம்மை பேணி காக்கும் என்னிடம் பேரம் பேசுவதா என கனவில் வந்து அறிவுறுத்தி ஞானத்தையும் ஞானஸ்ரீயையும் கொடுத்த பங்காரம்மா என்ன சாதாரணமா? தாயின் மடியை